தாவேக ஆட்சியின் சட்டமன்றம் ரொம்பவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. பரபரப்பா போயிட்டு தான் இருக்கு. ஆனா இதை விட பரபரப்பா நிறைய சட்டமன்றங்கள் போயிட்டு இருந்தது உண்டு. இதெல்லாம் நம்ம எதுவும் லைவ்ல பார்த்தது இல்ல. இந்த வாட்டி லைவ்ல பாக்குறதுனால அது எல்லாருக்கும் பேச்சு பொருளாகிறதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்குது. இது நீங்க லைவ்னு சொன்னபோது தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஆமா, இந்த வாட்டி லைவ் போறதுனால நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டிஎம்கே லைவ் போடல அப்படின்னு முதல்ல லைவ் யார் கொண்டு வந்தாங்க? தேதி இல்லாத ஒரு ஊரை உருவாக்க போறாரு, போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க போறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பான அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் போயிட்டு அவர் வந்துட்டு எலெக்ஷன்ல நிப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாரு. நான் வேற ஏதோ ஒரு ஊர்னு எதிர்பார்த்தா பெரம்பூர்ல வந்து நின்றுட்டு இருக்காரு, திருச்சியில வந்து இருக்காரு. அங்க என்னத்தை அவர் வந்து சரி பார்த்தாரு. 100 நாள் சாதனை 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்க? 100 நாள் சாதனை என்னன்னா, அவர் செஞ்ச பெரிய சாதனையை நான் என்ன நினைக்கிறேன்னா, முந்தைய ஆட்சியில டிஎம்கே ஆட்சியில சில திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அந்த திட்டத்தை எதையுமே டெலீட் பண்ணாம அட்லீஸ்ட் அந்த திட்டங்களை கொண்டு போறாரு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய பெரிய சாதனை. வந்தாங்க, இந்த பேர்லாம் இருக்கக்கூடாது, இந்த பேர்லாம் முதல்ல எடுத்துடணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மகளிர் விடியல் பயணம் வெறும் வந்துட்டு பயணம் மாத்தி விட்டாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க, பேர் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் உங்க ஆட்சியில நீங்க மாத்தலையா பேருங்களை? அவை குறிப்புல இருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகள்ல வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதுக்கான கடிதமும் உதயநிதி அவர்கள் தான் கொடுத்திருக்காருன்னு அவரே சொன்னாரு. அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறமும் இந்த சங்கி அமைச்சர்ன்ற வார்த்தை தேவையா? அப்ப அதுவும் தொலைக்காட்சியில வரணும்ன்ற ஒரு எண்ணம் தானே அவருக்கு இருக்குங்க. இல்ல நான் தவறுன்னு சொல்லல. அதாவது அது சொல்றதுக்கு தூண்டுதலா இருந்தது என்ன, அந்த இப்ப இங்க சங்கி அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, அந்த அமைச்சர் அங்க என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அங்க இருந்தும் ஏளனமான பேச்சுக்கள் வருது. அப்போ டிஎம்கே வந்து ரிவெஞ்ச் எடுத்துட்டு தான் இருக்கும், வார்த்தைகளை விட்டுட்டு தான் இருக்கும். அவங்க வார்த்தைகளை சடுகுடு ஆடினாங்கன்னா இங்கேயும் வார்த்தைகளை சடுகுடு ஆடதான் செய்வோம். ஃபைலை திறக்கிறதுக்கு என்ன ஜோசியர் சொன்னாதான் திறப்பீங்களா, நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்கீங்களா, இந்த வார்த்தைகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த ஃபைல் ஓப்பன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம யூஸ்வலா சொல்ற பழமொழி என்ன, ஜோசியரை பார்த்து சொல்லுவீங்க. ஏன் இந்த ஜோசியர்ன்ற வார்த்தை வந்ததுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்றாரு அவருடைய அபிஷியலா. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோசியர். அதான் நீக்கிட்டாங்கல்ல, உடனே தூக்கிட்டாங்க. நீங்க தானே அப்பாயிண்ட் பண்ணீங்க. அப்பாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? அப்பாயிண்ட் பண்ணும்போது நாலேஜ் எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணீங்க. சட்டமன்றத்துல எந்த விஷயம் பரபரப்பா போதோ இந்த கார் விஷயம் நல்லா பரபரப்பா போயிட்டு இருக்கு. திமுக உள்ள வரும்போதே வந்துட்டு கஜனாவை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதை எழுந்து சொல்லவும் நாங்களும் அப்படிதான் பண்ணலான் இருந்தோம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்துட்டு எழுந்து நாங்களும் அதுக்கு தான் இருந்தோம், நாங்களும் அதுதான் பண்ண போறோம், இங்க யாரும் வந்துட்டு வாங்கிட்டு போறது கிடையாது, மன்னார்குடி எம்எல்ஏக்கு வந்துட்டு 4 கார் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க பண்றீங்க. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை, சட்டசபையில ஒரு ஸ்கிரீன் மாட்டுங்க, எங்க முதல்வரோட அழகிய முகத்தை பாக்குறதுக்காக எனக்கு ஒரு ஸ்கிரீன் வேணும், அது என்னோட தனிப்பட்ட கோரிக்கைன்னு சொல்றாங்க. அதுதான் நம்ம இங்க இவங்க பண்றது வந்துட்டு கவர்ச்சி அரசியல். அவருடைய ஃபேஸ் வேல்யூ வச்சுதான் அரசியல்வே பண்ணிட்டு இருக்காங்க. சிஎம்கே இப்படி சொல்றீங்கன்னா அடுத்து பிஎம் ஆகிற கனவு வேற இருக்கு முதல்வர் அவர்களுக்கு. சிஎம்ஐ 100 நாளே எங்களால தாங்க முடியல. பிஎம்ஐ நீர்த்திரை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் வனிதா குமாரி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தாவேக ஆட்சியின் சட்டமன்றம் ரொம்பவும் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த ஆட்சியிலையும் இந்த அளவுக்கு ஒரு பரபரப்பா ட்ரோல்லாம் ஆற அளவுக்கு சட்டமன்றம் போகுமா அப்படின்றது கேள்விப்பட்டிருக்குமா என்னன்னு தெரியல. இந்த சட்டமன்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பரபரப்பா போயிட்டு தான் இருக்கு. ஆனா இதை விட பரபரப்பா நிறைய சட்டமன்றங்கள் போயிட்டு இருந்தது உண்டு. இதெல்லாம் நம்ம எதுவும் லைவ்ல பார்த்தது இல்ல. இந்த வாட்டி லைவ்ல பாக்குறதுனால அது ட்ரோல் கண்டென்ட் ஆகுறதுக்கும் வந்துட்டு எல்லாருக்கும் பேச்சு பொருளாகிறதுக்கு வந்துட்டு ஈஸியா இருக்குது இது. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஏன்னா ஃபுல்லா இப்போ மீடியா தான், அதனால ஈஸியா இருக்குது. ஆனா இதை விட நிறைய சட்டமன்றங்கள் தலைக்கீழா போட்ட காலமும் இருக்குது. இப்போ வந்துட்டு என்னன்னா, லைக் சட்டமன்றத்துல கருத்தியல் ரீதியா பேசணும். இங்க நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், அதாவது எதிர்கட்சின்றவங்க வந்துட்டு கேள்வி கேட்பாங்க, ஆளுங்கட்சி அதுக்கு பதில் சொல்லணும். இங்க கேள்வி கேட்டாங்கன்னா அங்க பதில் வராது. நீங்க உங்க ஆட்சியில செஞ்சீங்களா, அவங்க ஆட்சியில செஞ்சாங்களும் திரும்ப எதிர்கேள்விதான் வருதே தவிர இது நாங்க செய்யறோம், செஞ்சிருக்கோம், இல்ல இதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோன்ற மாதிரியான பதில்கள் அவங்க கிட்ட இருந்து வரவே வராது. இதனால என்ன பண்றாங்கன்னா, இது கேட்கக்கூடாது எழுப்பக்கூடாதுன்றதுக்காகவே அந்த சைட்ல இருந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி
ஏதாவது ஒண்ணு சம்பந்தமே இல்லாம சொல்லி அந்த டாபிக்கை வந்துட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணிடுறாங்க. இதுதான் நிறைய கலவரத்துக்கு காரணமே இந்த மாதிரிதான். இதான் இருக்கு. நீங்க லைவ்னு சொன்னபோது தான் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஆமா, இந்த வாட்டி லைவ் போறதுனால நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் டிஎம்கே லைவ் போடல அப்படின்னு முதல்ல லைவ் யார் கொண்டு வந்தாங்க? யார் கொண்டு வந்தாங்க லைவ்? நீங்க சொல்லுங்களேன். டிஎம்கேல தான் கொண்டு வந்தாங்க. உதயனா தான் வந்துட்டு இதுக்காக ஸ்டெப் எடுத்து இதுக்கு நிறைய பேரே இருக்காங்க. ஏன்னா லைவ் கொண்டு வர சொல்லி ஊடகத்துல இருந்துமே யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துமே நிறைய பேர் போய் பேசியிருக்காங்க. இது எங்களுக்கு ஏன்னா நிறைய சேனல்ஸ்க்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க. உள்ள போய் உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு யாராலையுமே எடுக்க முடியல. அப்ப அப்படி கேட்டு அப்ப அதுக்கு போட்ட அந்த பேஸ்மெண்ட் தான் இப்போ இங்க லைவா இருக்கு. இவங்க போய் உட்காந்து லைவ்லாம் வந்துடலாம். சொல்றாரு. அவர் எல்லாமே சொல்லுவார். அவர் சொல்றது எதுவுமே வந்துட்டு உண்மையே கிடையாது. அவ்வளவும் போய் தான். அவர் என்னைக்கு உண்மை பேசுவாருன்னு நானும் அசம்பிளி சேனல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாளாவது உண்மை பேசுங்கப்பா, நீங்க பேசுங்க, அதுவும் அவர் பேசணும்னு நான் வெயிட் பண்றேன். வாயை திறந்தாலே பொய் மட்டும் தான் வருது அவருக்கு. சொல்லணும்னா நான் இன்னும் சொல்லிட்டே போவேன். இந்த ஷோ முடிகிற வரைக்கும் அவ்வளவுதான். அதாவது அவருடைய முதல்ல வந்துட்டு ஒரு மேடை ஏறி பேசுறாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய கொடுக்குறாரு மக்களுக்கு. ஒண்ணு கூட உண்மை கிடையாது. அவருடைய தலைவர் வந்துட்டு சேரி இல்லாத ஒரு ஊரை உருவாக்க போறாரு, அதுக்கப்புறமா வந்துட்டு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க போறாரு, பெண்களுக்கு பாதுகாப்பான அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் போயிட்டு அவர் வந்துட்டு எலெக்ஷன்ல நிப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாரு. நான் வேற ஏதோ ஒரு ஊருன்னு எதிர்பார்த்தா பெரம்பூர்ல வந்து நின்றுட்டு இருக்காரு, திருச்சியில வந்துட்டு இருக்காரு. அங்க என்னத்தை அவர் வந்து சேரி பார்த்தாரு, அங்க என்ன கிராமத்தை பார்த்தாரு, அங்க என்ன இது பார்த்தாருலாம் எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வின் பண்ணிட்டாங்க. என்ன வந்து செஞ்சாங்க? என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஆல்ரெடி டெவலப் 3 மாசம் தானே ஆகியிருக்கு, டைம் கொடுங்க. நீங்க வந்து பாத்தீங்களா? ஒரு நாள் வந்தாரு, ரிப்பன் கட் பண்ணாரு. ஏன்னா நான் அந்த தொகுதியை சார்ந்தவன். நான் வந்து பெரம்பூர் தொகுதியில இருந்து வந்திருக்கேன். வந்தாங்க, ஆல்ரெடி நல்லா இருந்துச்சு அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ். அது சிஎம் ஆஃபீஸ் அப்படின்னும் போது இன்னும் ரெனோவேட் பண்றாங்க போல இருக்கு. ஓகே ஃபைன், சரி வந்து திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணா வந்தாரு. ஒரு நாள் வந்தாரு, திறந்த அன்னைக்கே அங்க ஒரு விழா, இங்க ஒரு விழா, இங்க ஒரு விழா, எல்லாத்தையும் அட்டஸ்டிச்ல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு அதோட போயிட்டாரு. திரும்ப வரவே இல்லை. இன்னுமே வரவே இல்லை அவரு. அங்க யார் பாத்துக்கிறாங்க பெரம்பூர்ன்றதே தெரியாத அளவுக்கு இருக்கு. முதலையாவது இங்க இது நடக்குது, அங்க நடக்குது, யார்கிட்டயாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா போயிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குன்னா எம்எல்ஏ கிட்ட போய் மனு கொடுங்க, எம்எல்ஏ ஆஃபீஸ்ல போய் பாருங்க. இப்ப யாரை போய் பாக்குறது? எல்லாமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. யாரை அணுகிறதுன்னு கூட மக்களுக்கு தெரியல. எல்லாரும் வந்துட்டு அமைதியா போட்டுட்டோமே ஓட்டு, இப்ப யாரை கேட்கறது? நம்மளே போய் கேட்டா நல்லா இருக்காதுன்னு அமைதியா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிஜிட்டலைஸ் பண்றோம், பெரம்பூருக்காக ஒரு பிரத்யேகமா ஒரு வெப்சைட்டோ ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஆப்பா, எனக்கு அது என்னன்னு தெரியல. அதுல வந்துட்டு உங்களுடைய குவரிஸை போட்டுருங்க அப்படின்னா நான் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாக்குறேன். குவரிஸ்ல வந்துட்டு எத்தனை குவரிஸ் இருக்கு, ரிசால்வ்டு இருக்கும், கீழே வந்துட்டு அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும். அப்ளைடுன்னு இருக்குது பாத்தீங்கன்னா, நான் ஓப்பன் பண்ண புதுசுல சொல்றேன் ஒரு 700 இருந்து எத்தனை ரிசால்வ்டுன்னு பார்த்தா 0லயே இருக்கு. இன்ன வரைக்கும் அப்படிதான் இருக்கு. நான் கூட 2-3 குவரிஸ் போட்டேன். சரி, ஏதாவது அட்ரஸ் பண்றாங்களா, நிஜமா பண்றாங்களா செக் பண்ணுவோம். சும்மா நம்ம வாயால பேசக்கூடாது. இது வரைக்கும் ஒண்ணு கூட எனக்கு இன்னும் காலே வரலையே. நான் வந்துட்டு என்னோட நம்பர்ல இருந்து பண்ண, எங்க வீட்டு நம்பர்ல இருந்து 2 குவரி போட்டிருக்கேன். எங்க 2 நம்பருக்கு கால் வரல. ரிசால்வ்ல ஏதாவது வந்து நிக்குமான்னு பார்த்தா ரிசால்வ்ல எதுவும் வரல. எனக்கு தெரிஞ்சு அது எல்லாமே கரண்ட் பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப 100 நாள் சாதனை 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அப்ப அதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்ல வரீங்களா நீங்க? 100 நாள் சாதனை என்னன்னா, அவர் செஞ்ச பெரிய சாதனையை நான் என்ன நினைக்கிறேன்னா, முந்தைய ஆட்சியில டிஎம்கே ஆட்சியில சில திட்டங்களை செஞ்சிருக்காங்க. அந்த திட்டத்தை எதையுமே டெலீட் பண்ணாம அட்லீஸ்ட் அந்த திட்டங்களை கொண்டு போறாரு பாத்தீங்களா, அதுதான் அவருடைய பெரிய சாதனை. ஏன்னா அட்லீஸ்ட் ரொம்ப வெறுப்பரசியல் பண்ணிட்டு இந்த திட்டங்கள்லாம் அது முந்தைய ஆட்சியில இருந்தது, எதுவுமே வேண்டாம், நான் ஃப்ரெஷ்ஷா கொண்டு போறேன்னு அவர் சொல்லாம அட்லீஸ்ட் அதை கொண்டு வந்தாரு பாருங்க. அது வரைக்கும் சந்தோஷம். அப்படி அவர் பண்ணியிருந்தாருன்னா மக்களுடைய பகையை சம்பாதிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த திட்டங்கள் வந்துட்டு மக்களுடைய வாழ்வியலோட ஒன்றுபட்டிருக்கு. மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அவர் 2500 ரூபாய் கொடுக்குறனாரியே இன்னும் வரைக்கும் கொடுக்கல. அதுக்கு ஏதாவது ஒன்று ஏற்றினாங்களா, அதுக்கு ஏதாவது ஒரு அடிக்கல் நாட்டினாங்களா? இல்லை. அந்த 1000 ரூபாவது மக்களுக்கு வந்து சேருதான்னு பார்த்தா அதுவும் ஒரு டவுட் தான். விடோ பென்ஷன் யாருக்குமே போடுறது இல்லை. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலுக்கு போயிருந்தா அப்போ பேசிட்டு இருந்தாங்க வேலை செய்கிறவங்க, அவங்க கிட்ட அந்த 2-3 விடோ பென்ஷன்லாம் வரதே இல்லைம்மா, விடோ பென்ஷன் எனக்கு வந்து 3 மாதம் ஆகுது அப்படின்றாங்க. சரி, ஆட்சி முடிஞ்சதாவது விடோ பென்ஷன் போடணும்ல, அவங்க அதுதானே அவங்களோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே, அதுவுமே போடலை. ஸோ எதுவுமே செயல்பாட்டில் இல்லை. வந்தாங்க, இந்த பேர்லாம் இருக்கக்கூடாது, இந்த பேர்லாம் முதல்ல எடுத்துடணும் அப்படின்றதுக்காக ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த மகளிர் விடியல் பயணம் வெறும் வந்துட்டு பயணம் மாற்றி விட்டுட்டாங்க. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காங்க, பேர் எடுத்துட்டு இருக்காங்க. முதல்வர் இருந்தாலே வந்துட்டு பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. அது முதல்ல எடுத்துடணும். காலை உணவு திட்டத்திலுமே பாத்தீங்கன்னா காமராஜர் பேர் போட்டது நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. நீங்க ஒரு புதுசா ஒரு திட்டத்தை உருவாக்குங்க, அதுக்கு காமராஜர் பேரை போடுங்க, இல்லைன்னா பெரியார் பேரை போடுங்க. நாங்க யாரும் வேணான்னு சொல்ல. முதலமைச்சர் யாரு? அப்போ தலைவர் ஆட்சியில நீங்க மாத்தலையா பேருங்கள? நாங்க தானே முதலமைச்சர். நான் என்ன கேக்குறேன்னா, பேரை மாத்துறது
முதலமைச்சர் நீங்க தானே. முதலமைச்சர் யார் இப்போ நமக்கு? இல்ல விஜய் நீங்க அவர்கள் தான் சொன்னீங்கல்ல, முதலமைச்சர். நீங்க ஒரு திட்டத்தை உருவாக்கி அதுக்கு காமராஜர் பேரை வைங்கன்னு சொன்னீங்க. அதே போலதான் அம்மா ஆட்சிக்கு அப்புறம் உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அந்த திட்டங்கள்ல உங்க பேரை மாத்தி நிறைய நாங்க பேரை மாத்தி இல்ல, அதாவது ஸ்கீம்ஸையே தான் நாங்க மாத்திருக்கோம். இப்போ இவங்க இதே ஸ்கீம் தான் தொடருது. 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க, இவங்க 2500 ரூபாய் கொடுக்கவே இல்லை. நீங்க 2500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சு அது கூட வேற ஏதாவது ஒண்ணு கொடுக்குறீங்கன்னா பரவாயில்ல, அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கலையே இவங்க ஸ்கீம்ஸே சேம் ஸ்கீம்ஸ் தான். நாங்க எங்க ஆட்சியில வந்துட்டு பேர் மாற்றம் மட்டும் நல்ல ஸ்கீம்ஸ்மே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோம், பெட்டர்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டமே மாறும். இப்ப இப்படி ஒரு திட்டம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த திட்டத்தையே எடுத்து அந்த திட்டத்தை அடித்தளமா வச்சு நாங்க புதுப்பிக்க தான் நினைக்கிறோமே தவிர பேரை மட்டும் மாத்தல. அம்மா உணவகம் அப்படிதானே இருக்கு. சட்டமன்றத்துல தாவேகா சைட்ல இருந்து ஒரு மிரட்டல் குறிப்பா வந்துட்டே இருக்கு. டேபிள்ல 3 ஃபைல்ஸ் இருக்கு, அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சிஎம்ஏ மிரட்டுறாரு. அதுக்கு ஏன் டிஎம்கே சைட்ல இருந்து எந்த ஒரு பதிலும் பெருசா ரியாக்ஷனும் இல்ல? இன்னைக்குதான் நம்ம எதிர்கட்சி தலைவர் அவர் பேசினாரு, ஃபைல்ஸ் ஓபன் பண்ணுங்க, சொல்லுங்க என்ன இருக்குன்னு அவர் ஓப்பனா பேசிட்டாரு. அந்த ஃபைல் என்னமோ அது பூச்சாண்டி இருக்கு, ஓபன் பண்ணதுல இருந்து பேய் வந்துடும் அப்படின்ற மாதிரி பயம்புத்திட்டு இருக்காங்க. யாருக்கும் இங்க பயம் கிடையாது. ஓபன் பண்ணுங்க, நிஜமா அதுல ஏதாவது இருந்தா நடவடிக்கை எடுங்கன்னு தானே சொல்றாங்க. எடுக்க சொல்லுங்க. அவங்க தானே ஆளுங்கட்சி. எதிர்கட்சியா இருந்தா நமக்கு கிட்ட எதுவும் இல்ல, பவர் இல்லைன்னு சொல்லலாம். ஆளுங்கட்சி தானே. நான் ஃபைலை ஓபன் பண்ணுவேன். நீங்க ஓபன் பண்ணி காட்டுங்க, எடுங்க. தலைவர் தைரியமா சொல்லிட்டாரு. இனிமேல் வேற யாருக்கு என்ன பயம் இருக்கு? அவங்களுக்கு பயம் இல்லைன்னா, அவங்க மேல தப்பு இல்லைன்னா அவங்க ஓபன் பண்ணி காட்டட்டும். எல்லாருமே ரெடியா தான் இருக்கிறாங்க. ஓகே. குறிப்பா சபாநாயகரை பத்தி நிறைய உதயநிதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்க நிறைய நேரம் கொடுக்குறீங்க, அந்த பாராட்டு மலையெல்லாம் எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. சபாநாயகர் நடுநிலையா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா நடுநிலையா இருக்கிறாரு. பட் இருந்தாலும் அவரும் ஆளுங்கட்சி தானே. அப்ப யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னா ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. அதாவது எப்படின்னா, நான் நடுநிலையா இருக்கிறேன், நீங்க பேசுங்கன்னு சொல்லுவேன். இருந்தாலும் என் சப்போர்ட் யாருக்கு இருக்கணும்? ஆளுங்கட்சி தான் இருக்கும். அங்க பாட்டு பாடலாம், அங்க கவிதை சொல்லலாம், அங்க அவங்க தலைவரை, அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் புகழ்ந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பேசலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா இதுவே இந்த பக்கம் இருக்கு எதிர்கட்சியில அவங்க செஞ்ச ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் வேணும்னு அந்த ஸ்கீம்ஸ் அவங்க ஒரு 15 நிமிஷம் மேல சொல்லிட்டாங்கன்னா, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, உட்காடுறீங்களா, நன்றி வர சொல்லுங்க அப்படின்னு இருந்தாரு. ஸோ இப்போ இதுலயே ஒரு பார்ஷாலிட்டி தெரிஞ்சிருது. அதை டைரக்டா சொல்ல முடியாதனாலதான் சர்க்காசமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க உதயநிதி அவர்கள் பேசும்போது சபாநாயகர்கிட்ட நிறைய விஷயம் நாங்க சொல்லும்போது நாங்க சொல்லும்போது அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டுருது அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்க. இருந்தாலும் அது தொலைக்காட்சிகள்ல வெளி வந்துட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு. அதுக்கப்புறமா சங்கி அமைச்சர் அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் பண்றாரு? அப்ப அதெல்லாம் தொலைக்காட்சிகள்ல வராதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கரெக்ட் தான், தொலைக்காட்சியில் அதான் அவை குறிப்புல இருந்து எடுத்துரு. ஏன்னா இது நாங்க பேசும்போதும் சரி, ஆளுங்கட்சியில பேசும்போதும் சரி, எதிர்கட்சியில பேசும்போதும் சரி, அவங்க எவ்வளவோ வார்த்தைகள் சொல்றாங்க. அவை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டதுன்னு அழகா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நாங்க அந்த மாதிரி ஒண்ணு பேசும்போது இதையும் அவை குறிப்புல இருந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு, ஏன்னா அதுதான் சொல்ல முடியல. இல்ல, அவை குறிப்புல இருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு தொலைக்காட்சிகள்ல வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதுக்கான கடிதமும் உதயநிதி அவர்கள் தான் கொடுத்திருக்காருன்னு அவரே சொன்னாரு. அந்த இடத்துல சொன்னதுக்கு அப்புறமும் இந்த சங்கி அமைச்சர்ன்ற வார்த்தை தேவையா? அப்ப அதுவும் தொலைக்காட்சியில வரணும்ன்ற ஒரு எண்ணம் தானே அவருக்கு இருக்குங்க. இல்ல நான் தவறுன்னு சொல்லல. அதாவது அதை சொல்றதுக்கு தூண்டுதலா இருந்தது என்ன, அந்த இப்ப இங்க சங்கி அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்க இருந்து அவங்க என்ன சொன்னாங்க, அந்த அமைச்சர் அங்க என்ன பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அங்க இருந்தும் ஏளனமான பேச்சுக்கள் வருது. சோ அங்க இருந்து அந்த ஏளனமாக பேச்சுக்கள் வரும்போது தான் இங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரி பேச்சுக்கள் வருது. அப்போ அங்க குறைச்சாங்கன்னா இங்கேயும் வராது. அப்போ டிஎம்கே ரிவெஞ்ச் எடுத்துட்டு தான் இருக்கும், வார்த்தைகளை விட்டுட்டு தான் இருக்கும். அவங்க வார்த்தைகள்ல விளையாடு, அவங்க வார்த்தைகளை சடுகுடு ஆடினாங்கன்னா இங்கேயும் வார்த்தைகளை சடுகுடு ஆடதான் செய்வோம். அவங்க வார்த்தைகளை அளவாக அதாவது உங்களை ஒரு கேள்வி கேட்கிறோம் போது அதுக்கான பதில்களோ அதுக்கான இதுவோ குறிப்புகளோ நீங்க சொல்லாம சம்பந்தமே இல்லாம நீங்க அதை பண்ணீங்களா, நீங்க எதை பண்ணீங்களா, அங்க இல்ல இது நடந்துச்சு, அவர் இல்ல இங்க இவங்களே இல்லைன்ற மாதிரி பேசும்போது அப்ப எங்களுக்கும் அது பேச தெரியுமே, நாங்களுமே அதை பண்ணலாம்ல அப்படின்றதான ஒரு இதுதான் இது. அவங்களும் அங்க இருந்தாங்க, நாங்களும் எங்களுடைய இதுல கரெக்டா இருக்கும். ஓகே. இந்த ஃபைல் விஷயம் மட்டும் பார்க்காம ஃபைலை திறக்கிறதுக்கு என்ன ஜோசியர் சொன்னாதான் திறப்பீங்களா, நல்ல நேரம் பார்த்து வச்சிருக்கீங்களா, இந்த வார்த்தைகள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது அந்த ஃபைல் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது நம்ம யூஸ்வலா சொல்ற பழமொழி என்ன, ஜோசியரை பார்த்து சொல்லுவாங்க. ஏன் இந்த ஜோசியர்ன்ற வார்த்தை வந்ததுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அவர் ஃபர்ஸ்ட் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்றாரு அவருடைய அஃபீஷியலா. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோசியர். அது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ்ல அந்த மாதிரி பெரிய கேடர்ல இருந்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா ஒரு ஜோசியர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவர் அங்க அப்பாயிண்ட் பண்ணணுன்ற நெசசிட்டி இருக்கா? அதாவது நம்ம ஒரு முதலமைச்சர் நீக்கிட்டாங்கல்ல, உடனே
உடனே தூக்கிட்டாங்க. நீங்க தானங்க அப்பாயிண்ட் பண்ணீங்க. அப்பாயிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? அப்பாயிண்ட் பண்ணும்போது நாலேஜ் இல்லாம அப்பாயிண்ட் பண்ணீங்க. நாலேஜோட தான் அப்பாயிண்ட் பண்ணீங்க. அப்ப நாங்க சொல்லி இல்ல இத மக்கள் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையா பாத்துப்போம். அப்ப அக்செப்ட் பண்ணலாம், அப்ப எடுத்துருவோம். சோ அப்ப உங்களுடைய எப்படி இருக்கு உங்க திறன்னா நம்ம அவங்களை கேட்டு செய்யணும். நமக்கு வந்த வெளி வட்டார செய்திகள் படி அவர் ஜோசியரை கேட்டுதான் எல்லாரும் செய்வாங்க அப்படின்ற மாதிரி. அதனாலதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதையும் அவரை கேட்டுதான் செய்வாங்க போல இருக்கு. அதனால அவரே கேட்டு செஞ்சிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர்தான் பலமா இருக்காரு போல. தாவேகா சைட்ல இருந்து டிஎம்கே மேல ஏதாச்சும் குற்றச்சாட்டு வச்சாலோ நீங்க உங்க ஆட்சியில பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்க சட்டமன்றத்துல இருந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள், அதாவது இந்த சங்கி அமைச்சர் இப்படிலாம் குதர்க்கமான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அப்ப தாவேகாக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்கப்படுது? நான் இதுதான் முதல்ல வந்தோடனே சொன்னேன். தாவேகா கிட்ட நம்ம இந்த மாதிரி கேட்கிறோம். இப்போ இந்த மாநில பட்டியல் எடுக்க போறாங்க, இந்த மாதிரி பட்ஜெட் போயிட்டு இருக்கணும் போது ஒரு கேள்வி எழுப்புறோம். இந்த மாதிரிலாம் நாங்க செஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம எதிர்கட்சியா இருக்கும்போது இதெல்லாம் நாங்க செஞ்சோம், இதெல்லாம் கொண்டு வந்தோம், இதையும் நீங்க பின்பற்றுங்க, இல்ல இந்த மாதிரி கொண்டு போங்க நம்ம சொல்றோம். இதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க கொண்டு வாங்கன்றோம். அப்ப அவங்க என்ன சொல்லணும்? இல்ல நாங்க இதை கொண்டு வரலான் இருக்கோம், இதை கொண்டு வரலான் இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க? நீங்க இதை செஞ்சீங்களா? இப்போ நீங்க இதை பண்ணீங்களா? நீங்க வந்து மாற்றத்துக்கான ஆட்சின்னா மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும்? மாற்றம் தான் தரணும். நீங்க திரும்ப எங்களை வந்து கேள்வி கேட்கறதால உங்களுக்கு மாற்றம் நிகழுமா? நீங்க மாற்றத்துக்கான ஆட்சி தானே. அப்ப நீங்க என்ன பதில் கொடுக்கணும்? கரெக்டான தெளிவான பதில். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை கேட்காம மறுபடியும் வந்துட்டு அங்க அது அப்படியாச்சுல கரூர் கம்பெனி, நீங்க அது நீங்க இந்த மாதிரி பேசும்போது நாங்க உங்களுக்கு என்ன பதில் கொடுக்கும்? கருத்து ரீதியா உங்ககிட்ட மோதுறதுக்கு யாருமே அங்க தயாரா இல்ல. கருத்து ரீதியா சொன்னா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்துட்டு வார்த்தைகளை சடுகுடு ஆடினாதான் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கு போல. சட்டமன்றத்துல எந்த விஷயம் பரபரப்பா போதோ இந்த கார் விஷயம் நல்லா பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த கார் விஷயத்தை குறித்து உங்களோட பார்வை? அதாவது எம்எல்ஏக்களுக்கு காருன்னு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் இருக்கு. அதாவது அது எதிர்கட்சி முதல்ல ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி யாருமே கார் இல்லாம இங்க யாருமே இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் பஸ்ல வராரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சட்டசபையில சொல்லியிருந்தாங்க. அதாவது எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கார் இருக்கு, கார் இல்லாம இல்லை. இந்த கார் மட்டும் கொடுக்காம கூடவே வந்துட்டு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்பென்சஸ் அதுக்காக சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்ப ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் கொடுக்கப்படும் 234 லட்சம். அதாவது மந்த்லி எக்ஸ்பென்சஸாவே இது செலவிடுது. அதாவது கஜானா காலி. திமுக உள்ள வரும் போதே வந்துட்டு கஜானாவை காலி பண்ணி கொடுத்துட்டாங்க. இவ்வளவு கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு சிட்டிசன் மேலேயும் 1.5 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. இது யார் அடைக்க போறாங்க? இப்படி பண்ணிட்டாங்க. யாராவது மக்கள் பணத்துல கை வச்சாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். யாராவது இவ்வளோ எல்லாம் பேசிட்டு இப்போ அதாவது நீங்களே உங்க எம்எல்ஏக்களுக்கு வந்துட்டு ஒரு காரும் ஒரு பணமும் கொடுக்கறது நியாயமா? அதாவது எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறது பணம் கொடுக்கறது இப்ப பிரச்சனை கிடையாது. நீங்க அதாவது யார் இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா போன வாட்டி ஆக்சுவலியுமே இது கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎம்கே எம்எல்ஏக்கள் அது வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸ்பென்சஸ் அது வேற ஏதாவது ஒரு சோஷியல் வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்க அப்படி யாருமே சொல்லல. இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அதை எழுந்து சொல்லவும் நாங்களும் அப்படிதான் பண்ணலான் இருந்தோம்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுன் அவர்கள் வந்துட்டு எழுது நாங்களும் அதுக்கு தான் இருந்தோம், நாங்களும் அதுதான் பண்ண போறோம், இங்க யாரும் வந்துட்டு வாங்கிட்டு போறது கிடையாது, மன்னார்குடி எம்எல்ஏக்கு வந்துட்டு 4 கார் இருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீங்க பண்றீங்க. நாங்க கேள்வி எழுப்பாம இருந்தோம்னா அமைதியா வாங்கிட்டு அப்படியே போயிருப்பீங்க. கேள்வி எழுப்பணும்னா எப்படி சொல்றாங்க? இதுக்கு இன்னொரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் உங்ககிட்ட பங்களா இல்லையான்னு கேட்கிறாரு. அப்ப பங்களா கொடுத்தா மட்டும் நீங்க வாங்கிப்பீங்களா? காரு கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? இது ஒரு நல்ல கேள்வி தானே. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையே பேச போறாங்க. அவங்க எல்லாருக்கும் காரு தரும்னு சொல்லும் போது எங்களுக்கு அந்த காரு வேண்டாம், நாங்க அதை வாங்கலன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க அப்போ ஏன் வீடு மட்டும் வாங்குனீங்கன்றது ஒரு நல்ல கேள்வி தானே. அந்த கேள்விக்கான பதிலுமே நான் சொல்றேன். அதாவது இந்த கேள்வி எழுப்புறதுக்கு முன்னாடி அவரே யோசிச்சிருக்கணும். அதாவது கார்ல போயிட்டு எந்த ஒரு மனுக்களும் பெற போறது கிடையாது. இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு தொகுதியோட எம்எல்ஏக்களை பார்க்கணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப எதிர்கட்சி தலைவருக்கும் ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. மக்கள் எங்க வந்து அவர் வீட்டுல போய் பார்ப்பாங்களா, கவர்மெண்ட் கொடுத்துருக்க இடம் பார்ப்பாங்களா? மக்களுக்கு எது தெரியும்? கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய வீடு தான் மக்களுக்கு தெரியும். இப்போ ஒரு எம்எல்ஏ வீடுலாம் சீரியஸா யாருக்குமே சீக்கிரமா போயிட்டு அடைய முடியாது. இதுவே ஒரு கவர்மெண்ட் பில்டிங்னா எல்லாருக்கும் தெரியும், ஈஸியா வந்து அவங்களை அணுகலாம். அதுக்காக தான் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட்னு கொடுக்கறதுக்கான காரணமே மக்கள் அவங்களை ஈஸியா அணுகணும்ன்றதுக்காக தான். இது வேற, கார் வேற. கார் வந்துட்டு சொகுசு, லக்ஸுரி. இந்த வீடுன்றது வந்து சொகுசோ லக்ஸுரியோ கிடையாது. மக்கள் அவங்களை அணுகணும், அவங்க குறைகளை ஈஸியா சொல்லணுன்றதுக்காக கொடுக்குது. ஏன்னா அவங்களுக்கு என்ன வீடா இல்ல, எல்லாமே இருக்கு, இருந்தாலும் கொடுக்கறதுக்கு மக்கள் அணுகுறாங்க. காதல் தோல்வியில வேலை இல்லாம ட்ரெயின் ஏறிலாம் வந்து சட்டமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காரு.
லக்ஸரின்னு சொல்லணும். அவர்கிட்ட நம்ம தான் சொல்றோம், ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் கார் இருக்கு. கார் இல்லாதவங்க கிடையவே கிடையாது. நீங்க போயிட்டு சட்டமன்ற வாசல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் கார் இல்லாம ஒருத்தர் கூட வந்து இறங்க மாட்டாங்க. எதுக்காக நம்ம முன்னாடி இந்த கண் துடைப்பு நாடகம்னு தான் தெரியல. அதாவது இப்ப கூட சொல்றாங்க, யார் வந்து வறுமையில பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கறது ஓகே, அது நீங்க அப்படி சொல்லலாம். யார் வந்துட்டு இவ்வளவு வறுமை கோட்ல இருக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நான் கார் கொடுக்குறேன்னு சொன்னா அக்செப்டபிள். நீங்க எல்லாருக்கும் தானே கொடுக்குறேன்னு சொல்றீங்க. கேட்டா அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்களா வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டோம்னு சொல்லி, அதாவது என்னெல்லாம் வந்துட்டு திமுக ஆட்சியில பண்றாங்கன்னு பார்த்துட்டு இதை நாங்களா கொண்டு வரோன்ற மாதிரி இதுக்கும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி தான் கொண்டு வந்துட்டு இருக்கு. நேத்துக்கு சட்டமன்றத்துல அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து உதயநிதி அவர்கள் வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா யார் யார்கிட்ட இல்லையோ அவங்களுக்கு தான் கொடுப்போம். அதாவது குறிப்பா ராஜ்மோகன் அவர்கள் வந்து 5 வருஷம் கழிச்சு கார்கள் திருப்பி வாங்கப்படும், இது வந்து இந்த 5 வருஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாத்தி மாத்தி பேசுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது அவங்க இது வந்துட்டு இந்த கார் விஷயத்துலன்னு கிடையாது. ஏதாவது ஒரு நான் முதல்ல சொன்னல இந்த ஜோசியர் அப்பாயிண்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடினதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஒண்ணு செஞ்சிடுறாங்க. செஞ்சிட்ட பிறகு வெயிட் பண்றாங்க, அது என்ன அதுக்கு ரியாக்ஷன் வருதுன்றத பாக்குறாங்க. மக்களிடத்துல இருந்து ஒரு நல்ல ரியாக்ஷன் வந்ததுன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. மக்களிடத்துல இருந்து இல்ல எதிர்கட்சியில இருந்து அதுக்கான ரியாக்ஷன் வந்துட்டு வேற மாதிரி வந்து உடனே அதை மாத்த பாக்குறாங்க. இன்னைக்கு இதே மாதிரிதான் கார் கொடுக்குறோன்னு அனௌன்ஸ் பண்றாங்க, ஒரு சலசலப்பு ஏற்படுது. அது அங்க சைட்ல இருந்து வெடிக்கும் போது நாங்க அப்படிலாம் சொல்லல, நாங்க இப்படிதான் சொல்லணும்னு மாத்திக்கிறாங்க. இது வந்துட்டு அவங்க ஒரு டாக்டிக்ஸ் ஆகும், ஒரு ஸ்ட்ராட்டஜியாவும் தாவேக்கா வந்த ஆட்சி காலத்துல வந்து உட்கார்ந்ததுல இருந்து இதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க. ஓகே, சட்டமன்றத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, மாத்தி மாத்தி பேசுறது. திமுக அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் வாய்ப்பு கிடைக்காததுன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பேசாம பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு நினைக்கிறேன்? இல்ல, திமுக அமைதியா இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பேசி நடந்தாலும் திரும்ப அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. கார் விஷயத்துல ஆதவர்ஜனா பேசினதுக்கு உதயநிதி அவர்கள் எப்படி வேணாலும் பேசி இருக்கலாம், அவர் அமைதியா இருந்தாரு அப்படின்றது பொதுவெளியில பேசப்பட்டு இருக்கு. அதாவது பேசுறதுக்கும் சோஷியல் வெல்ஃபேர், அதாவது மக்களுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய இருக்கு. இதை ஒரு மொட்டம் பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா விவாதங்கள் போயிட்டே தான் இருக்கும். அடுத்து பேசுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அடுத்தடுத்து நம்ம பட்ஜெட்டை பத்தி பேசுறதுக்காக இருக்கணும் தான் இதை ஸ்டாப் பண்ண. இல்லைன்னா இதை மட்டுமே பேசி இன்னைக்கு ஒரு நாளை நிறுத்திடுவாங்க. மற்றபடி அவர் என்ன சொல்ல வராரோ கருத்தியல் ரீதியா அதை அவர் பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. திமுக சைட்ல இருந்து பதிவு செய்யாம எதுவும் இல்லை. ஓகே, சிஎம் எப்படி பேசுறாரு சட்டமன்றத்துல அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. பேசுறாரு, அதுதான் எப்பயாவது பேசுறாரு. அதுவும் வந்துட்டு அவர் இப்போ எதிர் சைட்ல இருந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அவர் வந்து பேச மாட்டாரு. அவரை தவிர்த்து மற்ற அமைச்சர்கள் தான் பேசுறாங்க. சட்ட ஒழுங்குக்கு வந்துட்டு இன்சார்ஜ் யாருன்னா நம்மளுடைய சிஎம் அவர்கள் தான் இன்சார்ஜ். அப்ப அதுல எழுப்பப்படக்கூடிய கேள்விக்கு கூட அவர் பதில் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வராரோ அதை மட்டும் தான் பேசுறாரு. சரி, அவர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்ததை மட்டும் பேசுறாரு, அதுல இருந்து ஏதாவது கேள்வி கேட்கும் போது பதில் கொடுக்குறாருன்னா அதுக்கு கூட பக்கத்துல இருக்கிறவங்க எழுந்து உடனே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. சோ இவர் என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாருன்னு தெரியல. ஒண்ணு அமைதியா இருக்காரு, இல்ல எடுத்துட்டு வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு போறாரு, இல்லைன்னா வந்துட்டு சினிமால பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு அன்னைக்கான ரோல் முடிஞ்சிருச்சு, ஆக்ஷன் கேமரா க்ளோஸ் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தலைவரா அவரா சிந்தித்து பேசுறதும், அது ஒரு கேள்வி எழுப்பும் போது அதுக்கான விடைகளை கொடுக்கறதுமா வந்து கிடையவே கிடையாது. அது முதலமைச்சருக்கான அந்த இது இல்ல. சட்டமன்ற உறுப்பினர்களோட மக்கள் கோரிக்கையா என்னவா இருக்கும்? மக்கள் பிரச்சனை பேசுறது, இங்க வந்து பாருங்கன்னு சொல்றது. ஆனா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட கோரிக்கை, சட்டசபையில ஒரு ஸ்கிரீன் மாட்டுங்க, எங்க முதல்வரோட அழகிய முகத்தை பாக்குறதுக்காக எனக்கு ஒரு ஸ்கிரீன் வேணும், அது என்னோட தனிப்பட்ட கோரிக்கைன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது வந்துட்டு அதுதான் நம்ம இவங்க பண்றது வந்துட்டு கவர்ச்சி அரசியல். அது மட்டும் இல்லாம இவருடைய மூஞ்ச பார்த்து மட்டும் தான் ஓட்டு வந்தது. அதாவது சிஎம் அவர்களுடைய ஃபேஸ் மட்டும் தான், ஃபேஸ் வேல்யூ, அவரை பார்த்து மட்டும் தான் எல்லாருக்குமே ஓட்டு போட்டாங்க. யாருமே ஒவ்வொரு தொகுதியில் நிற்கக்கூடிய அந்த 234 தொகுதியில இந்த தாவேக்கா எம்எல்ஏக்களை பார்த்து யாருமே ஓட்டு போடுறீங்க. பார்த்த ஒரே முகம் வந்துட்டு சிஎம் விஜய் அவர்களை பார்த்து மட்டும் தான் ஓட்டு போட்டாங்க. அதனால திரும்ப திரும்ப அவருடைய முகத்தை தான் அவங்க வந்துட்டு பிரதிபலிக்கணும், மக்களிடையே அதை எடுத்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஸ்கிரீனை வைங்க, விஜய் வைங்கன்னு ஸ்கூல்ஸ்ல வைக்கிறதுல இருந்து ஆஃபீஸஸ்ல வைக்கிறதுல இருந்து திரும்ப திரும்ப இந்த பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, தொடர்ந்து தாவேக்கா அரசு ஆமா, அவங்களோடதே வந்துட்டு அவர் மூஞ்ச வச்சு காமிச்சுதான் அவங்களுக்கு ஓட்டு வாங்கணும், அவங்க மூஞ்ச வச்சு காமிச்சுதான் அரசியலே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு ஆல்ரெடி சினிமா ஃபீல்ட்ல இருந்தாங்க, எல்லாருக்கும் அவரை பிடிக்கும், அவர் நல்ல நடிகர் அப்படின்றத வச்சுட்டு தான் அவருடைய ஃபேஸ் வேல்யூவை வச்சுதான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சிஎம்கே இப்படி சொல்றீங்கன்னா அடுத்து பிஎம் ஆகிற கனவு வேற இருக்கு முதல்வர் அவர்களுக்கு. கில்லி சரத் பேசினதுலாம் கண்டிப்பா கேட்டிருப்பீங்க, ஏஎம் பிஎம்னு பார்க்காம உழைப்பவரே நாளைக்கான பிஎம் நீங்க தானே. இது எப்படி பாக்குறீங்க? சிஎம்ஐ 100 நாளே எங்களால தாங்க முடியல, பிஎம்ஐ அவர் என்ன பண்றாரு? அது
இது வந்துட்டு யார் வேணா என்ன வேணா பேசலாம். இந்த 5 வருஷமே அவர் தாக்கு பிடிப்பாரான்றது தெரியல. இந்த 100 நாள் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம். இந்த 5 வருஷமா அவர் எப்படி தாக்கு பிடிக்கிறாருன்னு பார்த்துதான். ஆனா இந்த பிஎம்ன்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு அதாவது இந்த ஏத்தி விடுறதுன்னு வாங்கல, அதுதான் கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயே தொடங்கிட்டாங்கங்க இந்தியா லெவல்ல விஜய் செய்யற செயல்கள், விஜய் செய்யாத நானும் கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டுல வந்துட்டு தாவேக்காவை பத்தி பேசுனாங்கன்னா 20,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். வட மாநிலத்துக்காரங்க பேசுனாங்கன்னா 70,000 ரூபாய் கொடுக்குறாங்களாம். அதாவது எனக்கு வாட்ஸ்அப்ல எல்லாம் ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்கு, நீங்க பேசுறீங்களா, அவங்க பேசுறீங்களா, ஷேர் பண்ணுங்கன்றாங்க. இந்த மாதிரி காசு கொடுத்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கேள்விப்படுறேன். அது எவ்வளவு சக்சஸ் ஆகும்ன்றது நமக்கு தெரியல. அப்படித்தானே இங்கே பிடிச்சிருக்காங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிங்க.